3 எழுத்துக்கள் கொண்ட அந்த சீன கடலோடியின் பெயரை அரபு நாட்டு அமீர் உச்சரித்த மாத்திரத்தில் அந்த அறையில் தங்களிடையே உதிர்ந்தவை 3 எழுத்துக்களா அல்லது 3 நெருப்பு துண்டங்களா என்பதை நிர்ணயிக்க முடியாமல் பெரும் பிரமிப்பை அடைந்த மற்ற மூவரும் தங்களை பாலூர் பெரும் துறையிலிருந்து தப்புவிக்க இந்த மனிதனை தவிர அமீருக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்ற நினைப்பால் ஓரளவு சீற்றமும் அடைந்தனர். அந்த 3 எழுத்துக்களை அமீர் அன்றுதான் உச்சரித்தான் என்றாலும் அந்த எழுத்துக்கள் துறைமுகங்கள் உள்ள எந்த நாட்டுக்கும் புதியதல்லவாகையால் அந்த எழுத்து தொடரை பெயராக தாங்கியுள்ள மனிதனின் பிரபாவம் சென்ற சில ஆண்டுகளாக வெளிநாடு சென்று வந்த சகல மாலுமிகள் வாயிலும் சதா புகுந்து புறப்பட்டு கொண்டுதான் இருந்தது. வெளிநாடு சென்று வந்த தமிழகத்தின் வணிகர் சிலர் அந்த பெயரை பயத்துடன் உச்சரித்தனர். மற்றும் சிலர் அதை பற்றி பெருமையுடன் கதைகள் பல சொன்னார்கள். ஆனால் அத்தனை கதைகளிலும் வீரத்துடன் குரூர செயல்களும் கலந்தே கிடந்தன. வேறு பலருக்கு அந்த 3 எழுத்து பெயருடையவன் புரியாத புதிராக இருந்தான். ஆனால் திட்டமாக புரிந்த விஷயம் ஒன்று இருந்தது. அவன் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த பெரும் கடற்கொள்ளைக்காரன் என்பதுதான் அது. ஆகவே அகூதா என்ற 3 எழுத்து சொல்லை அரபு நாட்டு அமீர் அந்த இரவில் உதிர்த்ததும் மற்ற மூவருக்கும் பிரமிப்பும் திகைப்பும் ஓரளவு சீற்றமும் ஏற்பட்டதில் ஆச்சரியம் இல்லை அல்லவா? அகூதா ஒரு சரித்திர பாத்திரம். கடற்படை தரைப்படை இரண்டையும் நடத்துவதில் பிரசித்தி பெற்றவன். தார்த்ததிகள் வம்சத்தின் கிளை ஒன்றைச் சேர்ந்தவன். பிற்காலத்தில் சீனாவில் சொந்த அரசை ஸ்தாபித்தவன். அவுட்லைன்ஸ் ஆஃப் சைனீஸ் ஹிஸ்டரி பை லியுங் பிங். அரபு நாட்டு அமீர் தனது பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் மற்ற மூவர் முகத்திலும் தெள்ளென பிரதிபலித்த உணர்ச்சிகளை அகூதாவின் சிறு ஈட்டி விழிகள் வினாடி நேரத்தில் கவனித்து விட்டனவாகையால் அவன் கண்களில் விஷமச் சிரிப்பின் சாயை லேசாக படர்ந்தது என்றாலும் இதழ்கள் மட்டும் அந்த சிரிப்பை தினையளவும் காட்டவில்லை. மற்றவர்களின் ஆரம்ப குழப்பம் அடங்க சற்று நேரம் அளித்துவிட்டு அவன் பேச ஆரம்பித்த சமயத்திலும் அவன் சொற்கள் எந்தவித உணர்ச்சியும் இன்றி சர்வசாதாரணமாக வெளிவரத் தொடங்கின. என் இந்த உடல் உங்களுக்கு அறிமுகம் இல்லை என்றாலும் என் பெயர் ஏற்கனவே அறிமுகமாயிருப்பதாக தெரிகிறது என்று மிகவும் சகஜமாக பேசினான் அந்த சீன கடலோடி. பாதி கேள்வி போலும் பாதி ஏதோ விஷயத்தை அறிவிப்பது போலும் அகூதாவின் உதடுகளிலிருந்து உதிர்ந்த அந்த சொற்களுக்கு கருணாகர பல்லவனோ காஞ்சனா தேவியோ பதில் சொல்லும் திறனை இழந்திருந்தார்கள் என்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வெகு சீக்கிரம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளும் திறன் வாய்ந்த அனபாயன் மட்டும் அவனை ஒரு கணம் தன் சீரிய விழிகளால் ஏறெடுத்து நோக்கிவிட்டு, தங்களுக்கு அது வியப்பாயிருக்கிறதா என்று ஒரு கேள்வியை வீசினான். சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்களில் கேள்விக்குறி எழுந்ததன்றி, எது வியப்பாயிருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்று உதடுகளிலிருந்தும் கேள்வி ஒன்று உதிர்ந்தது. உங்கள் பெயர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருப்பதை. இல்லை, வியப்பாயில்லை. சில வருடங்களாக எனக்கு எதுவும் வியப்பை அளிப்பதில்லை. இந்த பதில் அனபாயனுக்கு ஆச்சரியத்தை அளித்ததால் அவன் மறுபடியும் கேட்டான், ஏன் வியப்பு என்ற உணர்ச்சி மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? அகூதாவின் பதில் அனபாயனுக்கு மட்டுமின்றி கருணாகர பல்லவனுக்கும் காஞ்சனா தேவிக்கும் கூட மேலும் மேலும் வியப்பையே விளைவித்தது. ஏதோ பெரும் காவியத்தை எழுதுபவன் போல பேசினான் அந்த சீன கடலோடி. உணர்ச்சிகளின் மீது வெறுப்பு ஏற்படுவது சாத்தியமில்லை. வெறுப்பே உணர்ச்சியின் சாயை, வியப்பு மற்றொரு சாயை. இப்படி சாயைகள் பல, பொறிகள் பல உணர்ச்சியின் அலைகளில் உண்டு. அவற்றை நிறுத்த முடியாது. கடலின் அலைகளையும் நிறுத்த முடியாது. ஆனால் அந்த அலைகளில் மூழ்காதிருக்கலாம் என்று கூறினான் அகூதா. அகூதாவின் தீட்சண்யமான அறிவையும் தெளிவான சிந்தனையை பேசுவதில் இருந்த சாமர்த்தியத்தையும் கவனித்த மற்ற மூவரும் ஆச்சரிய அலைகளில் மேலும் ஆழ்ந்து போகவே செய்தனர். அந்த அலைகளிலிருந்து முதலில் மீண்ட அனபாயன் சொன்னான், நீங்கள் பேசுவது காவியம் போல் இருக்கிறது. உணர்ச்சியிலிருந்து காவியம் உதிக்கிறது, உண்மையிலிருந்து உணர்ச்சி உதிக்கிறது. உண்மையை சொன்னேன், அது உங்களுக்கு காவியம் போல் இருக்கிறது. என்ன உண்மையை சொன்னீர்கள்? வியப்பை நான் உதறி வருஷங்கள் பல ஆகின்றன என்று சொன்னேன். அது உண்மை. ஏன் அதை உதறினீர்கள்? உலகம் அதை உதற வைத்தது. உலகமா? ஆம், உலகம்தான்
நம்மை நல்லவனாகவும் கொடியவனாகவும் ஆக்குகிறது. உலகத்தின் சில பகுதிகளில்தான் கடல் கொள்ளைக்காரனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் நிலப்போரில் நிகரற்றவனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் தெய்வமாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் பிசாசாக மதிக்கப்படுகிறேன். இப்படி பல வகை மதிப்பீடுகள் என்னை பற்றி ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி பல வகையாக மனிதர்கள் பேசுவதை நான் செல்லும் இடங்களில் கேட்கிறேன். இந்த 4 வகை மதிப்பீடுகள் முதலில் சற்று வியப்பை அளித்தது உண்மை. ஆனால் காலமும் அனுபவமும் அந்த வியப்பை அகற்றிவிட்டன என்று அகூதா ஏதோ தன் சரித்திரத்தை விவரமாக சொல்வது போல பேசினான். அவன் சொற்களை கேட்ட அனபாயன் தன் ஆசனத்திலிருந்து சற்றே எழுந்து எதிரே அமர்ந்திருந்த அந்த சீன கடலோடி மீது தன் கண்களை சிறிது நேரம் நிலைக்க விட்டான். உலகம் உங்களை பலபடி மதிப்பீடு செய்வது எனக்கு தெரியாது. உங்களை பெரும் கொள்ளைக்காரர் என்று மட்டும் எங்கள் நாட்டு வணிகர்கள் சொல்கிறார்கள். உங்களை பற்றி புகாரிலும் நாகப்பட்டினத்திலும், ஏன் இந்த பாலூரிலும் கூட அத்தகைய வதந்திதான் உலவுகிறது. அதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று கேட்கவும் செய்தான் அனபாயன். அகூதாவின் இதழ்களில் வெறுப்பு கலந்த இகழ்ச்சி நகை ஒன்று படர்ந்தது. வதந்திகளை மறுக்க வேண்டியது அவசியமா என்று வினவினான் அகூதா, அந்த இகழ்ச்சி குரலில் ஒலிப்பாய. ஆதாரமற்று இருந்தால் அவசியமில்லை. அனபாயன் பதிலிலே உறுதி கலந்திருந்தது. சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்கள் பளிச்சிட்டன. நான் கொள்ளைக்காரன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா தங்களிடம் என்று விஷமம் பூரணமாக தொனித்த குரலில் வினவினான் அகூதா. அனபாயன் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இளைய பல்லவனையும் காஞ்சனா தேவியையும் ஒரு வினாடி பார்த்தான். பிறகு அமீரின் முகத்தை அவன் கண்கள் ஆராய்ந்தன. மூன்றாவதாக அவன் அகூதாவை கூர்ந்து நோக்கிவிட்டு சொன்னான், அகூதா, நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்கவோ உங்களை பற்றி தீர்ப்பு சொல்லவோ நான் முற்படுவதாக நினைக்க வேண்டாம். ஆனால் பெரும் பொறுப்பு என் மீது சுமந்து கிடக்கிறது. அந்த பொறுப்பு என்னை பற்றியதல்ல. இதோ உட்கார்ந்திருக்கும் என் நண்பன் இளைய பல்லவனை பற்றியதும் அல்ல. அது இளைய பல்லவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கடாரத்து இளவரசியையும் அமீரின் பாதுகாப்பில் இருக்கும் அவள் தந்தையையும் பொறுத்தது. கடாரத்தின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த காஞ்சனா தேவியும் அவள் தந்தையும் சோழ நாட்டு உதவி நாடி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து சோழ நாடு கொண்டு சேர்ப்பது என் கடமை. ஆகவே அவர்களை சோழ நாடு கொண்டு செல்ல வேண்டுமானால் யாரிடம் ஒப்படைக்கலாம் என்பதை தீர்மானிப்பது என் கடமையாகிறது. இப்படி வாக்கியத்தை முடிக்காமல் அனபாயன் விட்டுவிட்டதை கவனித்த அகூதா அதன் காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டு விட்டதால், ஏன் அரைகுறையாக முடிக்கிறீர்கள்? மேலே சொல்லுங்கள் என்று தூண்டினான். அனபாயன் மேலும் சொன்னான், அகூதா, நாங்கள் இருக்கும் அபாய நிலை எங்களுக்கு தெரியும். எங்களை தப்புவிக்க நீங்கள் முன்வந்ததை பீமனோ அனந்தவர்மனோ அறிந்தால் உங்கள் உயிருக்கு தீங்கு நேரிடும் என்பதும் எங்களுக்கு தெரியும். உயிரை திருணமாக மதித்து நீங்கள் எங்களுக்கு உதவ வரும்போது உங்களை எடைபடுவது நியாயமல்ல. இருப்பினும் சோழ நாட்டு இளவரசன் என்ற முறையில் எனக்கு ஏற்பட்டுள்ள பொறுப்பை நான் கழிக்க முடியாது. ஆகையால் தான் யோசிக்கிறேன். உங்களை பற்றிய வெறும் வதந்திகளை மட்டும் நம்பி நான் யோசிக்கவில்லை. உங்களை பற்றிய பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆகையால் தீவிர யோசனைக்கும் ஓரளவு பயத்திற்கும் இடமிருக்கிறது. தன்னை பற்றிய சந்தேகங்கள் இத்தனை அனபாயனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தும் முகத்தில் புன்சிரிப்பை தவிர எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத அகூதா, என்னை பற்றி வேறு பல விஷயங்களும் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் விஷமத்துடன். தெரியும் தெரியும் என்ற சொல் அனபாயன் வாயிலிருந்து மட்டுமின்றி கருணாகர பல்லவன் வாயிலிருந்தும் ஏக காலத்தில் வெளிவரவே இளைய பல்லவன் மீதும் கண்களை திருப்பிய அகூதா, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி தலை தாழ்த்தினான். அவன் தங்களுக்கு உபசார வார்த்தை சொல்கிறானோ அல்லது தங்களை பார்த்து நகைக்கிறானோ என்பதை அறிந்து கொள்ள முடியாத அனபாயனும் கருணாகர பல்லவனும் சில வினாடிகள் மௌனம் சாதித்தாலும் பிறகு மௌனத்தை இருவருமே கலைத்து ஒருவர் மாற்றி ஒருவர் பேச முற்பட்டார்கள். நீங்கள் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம். நூசன் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவர் தாங்கள். கிதான் கின் வகுப்பினர் பலரை நீங்கள் சிறைபிடித்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இருப்பிடங்களை கொள்ளையடித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்துக் கொண்டு போயும் இருக்கிறீர்கள். அவர்களில் பலரை
அழித்தும் இருக்கிறீர்கள். இத்தகைய உங்களிடம் எப்படி கடாரத்து இளவரசியையும் அரசரையும் ஒப்படைப்பேன் என்று வினவிய அனபாயன் மேலும் ஏதோ சொல்லப் போனதும் இடி இடி என்று கலந்து ஒலித்த அமீரின் சிரிப்பும் சீன கடலோடியின் சிரிப்பும் அந்த அறையை கிடுகிடுக்க வைத்தன. அந்த சிரிப்பினால் வெகுண்ட அனபாயன், ஏன் சிரிக்கிறாய் அமீர் என்று கூறினான் அமீரை நோக்கி தீ விழித்து. அனபாயன் சீரியதால் திடீரென்று சிரிப்பை நிறுத்திக் கொண்ட அமீர் சொன்னான், சிரித்தது தவறுதான். நீங்கள் என் குருநாதரை கொள்ளைக்காரன் என்று கூறியதற்கு உண்மையில் எனக்கு கோபம்தான் வர வேண்டும். அதற்கு பதில் சிரிப்பு வந்தது தவறுதான். தனது சொல் அமீருக்கு பெரும் ஆத்திரத்தை அளித்திருப்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் கேட்டான், நாங்கள் சொன்னதில் தவறு ஏதேனும் இருக்கிறதா? அது அமீர், ஒரு நிமிஷம். விவரங்களில் அதிக தவறில்லை, விளக்கத்தில் தான் இருந்தது. விவரம் வேறு விளக்கம் வேறா? ஆம், விவரம் விஷயத்தை குறிக்கும், விளக்கம் அதற்கான வியாக்கியானத்தை குறிக்கும். உங்களை பற்றிய என் முடிவு தவறு என்கிறீர்களா? தவறுதான், முற்றிலும் தவறு, சந்தேகம் என்ன? என்று அனபாயனை என்றும் எதிர்த்து பேசாத அமீரே சொற்களை காரசாரமாக உதிர்த்தான். இதை கேட்டதும் அமீர் பக்கம் திரும்ப முயன்ற அனபாயனை கையை சற்றே உயர்த்தி தடுத்த அகூதா, சோழ நாட்டு இளவரசி, பெரும் நாடுகளின் அல்லது பெரும் மனிதர்களின் சரித்திரங்கள் வல்லவர்களால் எழுதப்படும் போதே தவறுகள் பல புகுந்து கொள்கின்றன. அப்படி இருக்க வணிகர்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு நீங்கள் எப்படி எடை போட முடியும்? ஒரு காலம் முடியாது. எடை போட முயல்வது தவறும் ஆகும். நான் பெரும் அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன் என்கிற வதந்தி ஒருபுறம் இருக்கட்டும். அப்படியானால் இந்த அமீரை நான் ஏன் அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும்? எதற்காக மரக்கள போர் பயிற்சி அளிக்க வேண்டும்? அமீரால் எங்கள் நாட்டுக்கோ என் குலத்துக்கோ என்ன பயன்? சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அனபாயனை தனது சிறு விழிகளால் கூர்ந்து நோக்கினான். அந்த கண்களை நிர்பயமாக சந்தித்த அனபாயனின் விழிகளில் சந்தேகத்தின் சாயை சிறிது படலாயிற்று. ஆமா, பெரும் கொள்ளைக்காரனான அகூதா எதற்காக அமீரிடம் இத்தனை பரிவு காட்ட வேண்டும்? கருணையற்ற உள்ளத்தில் ஒருவரிடம் மட்டும் எப்படி கருணை பிறக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். அவன் முகத்திலே விரிந்த சந்தேக சாயையை கண்ட அகூதா மெல்ல புன்முறுவல் செய்துவிட்டு சொன்னான், பார்த்தீர்களா சோழர்குல இளவரசே, அமீர் ஒரு சிறு உதாரணம். அதை சொன்னதுமே தங்கள் மனதில் என்னை பற்றிய வதந்திகள் சரியா அல்லவா என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆகவே ஒரு மனிதனை வதந்திகளை கொண்டு எடை போடக்கூடாது. அதுவும் பின்னால் அரசாள போகும் நீங்கள் எடை போடக்கூடாது. அனபாயனின் புருவங்கள் மெல்ல நுதலின் மேற்புறத்தை நோக்கி எழுந்தன. நான் அரசாளப் போகிறேனா என்றும் வியப்புடன் வினவினான். நீங்கள் மட்டுமல்ல, நானும் அரசாள போகிறேன். என்ன அப்படி திட்டமாக சொல்கிறீர்கள்? அநீதிகளிலிருந்து புது அரசுகள் எழுகின்றன என்றான் அகூதா. சொன்னதன் பொருளை அகூதாவே விளக்கினான். விளக்க விளக்க வியப்பே மேலிட்டது மற்றவர்களுக்கு. கனவில் கதை கேட்பது போல அவன் சொல்வதை அவர்கள் கேட்டனர். சோழ கலிங்க நாடுகளின் பிற்காலத்தை அத்தனை தெளிவாக அந்த நாட்டவராலேயே வர்ணிக்க முடியாது என்பதை அவர்கள் சந்தேகமற புரிந்து கொண்டனர். அப்படி புரிந்து கொண்டதால் சீன கடலோடியிடம் இருந்த சந்தேகம் பறந்து பெரும் மதிப்பும் நம்பிக்கையுமே ஏற்பட்டன அவர்களுக்கு.